உங்களை அவன் வடநாட்டுக்காரன் எதுக்கு வேலைக்கு எடுக்கிறான் தெரியுமா? டிரைவர் வேலைக்கு எடுக்கிறான், வீட்டில் கக்கூசு கழுவுறதுக்கு எடுக்கிறான், சமைக்கிறதுக்கு எடுக்கிறான், இரவு காவலர் வாட்ச்மேனுக்கு எடுக்கிறான். அதை விட்டாங்க போர்டு போட்டு வச்சிருக்கிறான், இது ஜெயின் அப்பார்ட்மெண்ட்ஸ், இது மார்வாடி சேட்டுகளுக்கு மட்டும் சொந்தம், தமிழருக்கு இடம் இல்லைன்றான். நாய்கள் ஜாக்கிரதை என்று போர்டு போட்டு வைத்திருப்பது போல் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகளை கைப்பற்றி இன்றைக்கு ஜெயின்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்களை அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி தமிழர்களுக்கு வீடு இல்லை என்று சொல்லுகிறான் தமிழ்நாட்டில். எனது அருமை தமிழ் சமூகமே, விழித்துக் கொள்ளுங்கள். நாம் எந்த ஒரு மொழி வழி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதே நாட்டில் நான் வாழ்கின்ற என் தமிழ்நாட்டில் இங்கு இருக்கிற மாநில அரசு பதவிகளும் மத்திய அரசு பதவிகளையும் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களாக இருக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற என் ஆயிரக்கணக்கான உறவுகளே, நீங்கள் எந்த சாதியோ எந்த மதமோ எந்த கட்சியினராக கூட இருந்து விடுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்புகளும் இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களாக இருக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற என் உறவுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அந்த கட்சியில தான் அருமை தம்பி குமார் அவர்கள் இங்கு ஆயிரக்கணக்கான உறவுகளோடு உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க கேட்கலாம், சரி வாயால சொல்றீங்களா, நீங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்களா, நீங்க இதுக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கலாம். எனது அருமை உறவுகளே, 2016 நம்முடைய ஓபிஎஸ் இந்த நாட்டுடைய முதலமைச்சர்